அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 13. ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அரிய சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாளில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். இந்த ஒரு நாள் ஒரு சாதாரண ஒரு நாளாக நம்ம எண்ணக்கூடாது. இந்த ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். நாம இன்று செய்யக்கூடிய ஒரு பூஜைக்கு பல்லாயிரம் கணக்கில் நமக்கு பலன்களானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த சர்வ ஏகாதசி நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வீட்டில் அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இன்று நான் உங்களுக்காக சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள். இந்த சர்வ ஏகாதசியின் சிறப்பு என்ன? இன்று நீங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். அதுக்கு நீங்க என்னென்ன தேவைப்படும்? 27 எள்ளு, 2 தீபம், ஒரு துளசி மாலை. இதனை வைத்து அந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படி பெருமாளுக்கு செய்ய போகிறீங்க? இது எந்த நேரத்தில் செய்ய போறீங்க? எப்படி செய்ய போகிறீர்கள்? இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்கள். இது மட்டும் கிடையாது. இனி உங்களுடைய மனதில் இருந்த குடும்ப பிரச்சனைகள், துரோகங்கள், தடைகள், கண்ணீர், நெருக்கடிகள் அனைத்திற்குமான ஒரு தீர்வானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். சர்வ ஏகாதசி என்பது சாதாரண விரதம் கிடையாது. இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் சமமான பலன் தரக்கூடிய ஒரு ஏகாதசி என்பதால் தான் இந்த சர்வ அப்படிங்கிற பெயரானது வந்தது. நாளை வரக்கூடிய அந்த சர்வ ஏகாதசியின் முக்கியத்துவம், தவறிய அதிர்ஷ்டத்தை மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு நாள். நீங்க பல வருடங்களாக திறக்கவே இல்லாத ஒரு வாழ்க்கை வாய்ப்பு உங்களுக்கு நாளைய ஒரு நாளில் நிச்சயமாக திறக்கும். பழைய கர்ம பலன்களை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக மாறும். வாழ்க்கையில நம்ம சந்தித்த எதிர்பாராத துரோகங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்களை உடனே தீர்க்கணும். நம்பிக்கை துரோகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நிதி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க தடைப்பட்ட வேலைகள், இவை அனைத்தையும் ஒரே நாளில் உங்களால தணிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த சர்வ ஏகாதசி நாளானது மிகவும் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல இந்த செயல்களை எல்லாம் உங்களுக்கு உடனே தீர்த்து கட்ட வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டும். இதனை மட்டும் செய்து பாருங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். எண்ணற்ற மகாலட்சுமி கடாட்சியம் நிலைக்கக்கூடிய ஒரு நாள். நாளை பெருமாள் தரிசனம், இல்லைன்னா வீட்டுல துளசி முன் 2 தீபம். இதனை மட்டும் நாளை நீங்க செய்து பாருங்க. இதனுடைய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். பணமானது உங்களுடைய வீடு தேடி வரும். இருக்கின்ற படம் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். பிரார்த்தனைகள் உடனே செவிக்கொள்கின்ற ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல நம்ம கூறக்கூடிய வேண்டுதலுக்கு 100 வேண்டுதலின் பலனானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு இனிமையான நாளை நம்ம பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நம்ம பூஜைகள் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். இன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜைக்கான சக்தி, இன்று நீங்க செய்ய போகும் ஒரு பூஜை உங்களுடைய வாழ்க்கையில கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு பூஜையின் முக்கியம் என்ன தெரியுமா? இது ஜனன மரணம், பல வாழ்க்கையின் கர்ம கொளுத்தங்களை கரைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே இதை நீங்க செய்யணும். இதை நீங்க செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 27 எண்ணிக்கையில கருப்பு எள், அடுத்து 2 தீபம். அது நெய் தீபமோ இல்லைன்னா எண்ணெய் தீபமோ, உங்களுடைய வீட்டுல என்ன தீபம் இருக்கோ அந்த ஒரு தீபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக துளசி மாலை, அதுவும் ஒரு எண்ணிக்கையில இருந்த போதும் துளசி மாலை 1 எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைத்தையும் வைத்துதான் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாள்ல பண்ண போறீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது பெருமாளை மனதார நினைத்து கொண்டு சுத்தபத்தமாக இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். ஏன் நம்ம 27 கருப்பு எல்லை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். 27 அப்படிங்கிறது நட்சத்திரங்களின் ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். அதனால தான் நம்ம 27 எண்ணிக்கையில இந்த கருப்பு எல்லை எடுத்திருக்கோம். எள்ளு அப்படிங்கிறது கர்மங்களை கரைக்கக்கூடிய ஒரு புனித பொருளாக கருதப்படும். இந்த புனித பொருளை வச்சு நம்ம இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். முக்கியமா 27 நட்சத்திரங்களின் சக்திகள் உங்களுக்கு சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கர்ம வட்டமானது நிற்கும். கர்ம வட்டங்கள் நின்று உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க தொடங்கும். அதற்கு நீங்க இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். கண்ணீரால் வந்த பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு குறைய தொடங்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும். நீங்க இழந்த கண்ணீர்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. துரோகத்தின் வழிகள் அனைத்தும் கரையும். இந்த எள்ளு தீபமானது எரியும் போது உங்களுடைய கடந்த காலத்தின் இருள்கள் வெளியேறி உங்களின் நல்ல காலங்கள் திறக்க ஆரம்பிக்க போகிறது. அதற்கேற்ற ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நம்ம எதுக்கு இந்த 2 தீபத்தை ஏற்றுகிறோம் அப்படின்னா, தீபம், சூரியன், சந்திரன் இந்த ரெண்டும்
சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த 2 சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் 2 எண்ணிக்கையில தீபத்தை ஏற்றணும். நமது மன அமைதியையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கவும், வீட்டில் நிதி வளர்ச்சியை பெருக்கவும், இவை அனைத்தையும் இந்த சூரியன் சந்திரன் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் அவர்கள் இருவருக்கும் நம்ம 2 எண்ணிக்கையில் தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த 2 தீபம் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை விலக்கி, கோபத்தை அகற்றி, பயத்தையும் மன உளைச்சலையும் நம்மளை விட்டு விலக்கி, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அனைத்தையுமே அகற்றிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்க 2 எண்ணிக்கையில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்கள். அடுத்ததாக துளசி மாலை. துளசி மாலை என்பது விஷ்ணு பெருமாளின் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரடி அருள் புரிதல் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். துளசி மாலையின் பலன்கள்: குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்கும் வீட்டுல செழிப்பை நமக்கு நாடி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை கூட நிச்சயமாக தீர்த்து வைக்கும். வீணாக போன வருடங்கள் அனைத்துமே நமக்கு இனிமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். எதை வேண்டினாலும் இந்த ஒரு நாளில் நம்ம துளசி முன் நின்று நமக்கு வேண்டியதை மட்டும் கூறினோம் அப்படின்னா, பெருமாளை நினைத்து கொண்டு சுத்தபத்தமாக இருந்து 2 தீபத்தை ஏற்றி நீங்க துளசி செடி முன் நின்று சில செயல்களை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு நம்ப முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும்? முதல்ல நீங்கள் ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அது பித்தளை தட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சாதாரண தட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக குளித்து சுத்தபத்தமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம பெருமாளுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம். பெருமாளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே புனிதமாக நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய மனதும் சுத்தமாக இருக்கணும். அப்படி நீங்களும் உங்களுடைய மனதும் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பித்தளை தட்டோ இல்லைன்னா வட்டத்தட்டோ ஏதோ ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தட்டை எடுத்துக்கொண்டு 27 எண்ணிக்கையில் எள் இருக்குல்லவா, அந்த எல்லை 27 எண்ணிக்கையில் அந்த தட்டு முழுவதும் பரப்பி விடுங்கள். கருப்பு எல்லை எடுத்து 27 எண்ணிக்கையில் நீங்கள் அந்த தட்டு முழுவதும் போட்டு விடுங்கள். போட்டுவிட்டு எல்லா எள்ளும் ஒரே ஒரு துளசி மாலையின் முன் வைக்கப்பட வேண்டும். துளசி மாலை ஒன்று எடுத்து வைத்து அதற்கு முன்னு நீங்கள் இந்த எள்ளு அனைத்தும் கீழே சிதறி இருக்கிற மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு 3ஆவதாக துளசியின் முன் 2 எண்ணிக்கையில தீபத்தை ஏற்ற வேணும். அது நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. ஒரே ஒரு தீபத்தை நீங்க இந்த 2 தீபத்தை மட்டும் அந்த தட்டில் ஏற்றி கொள்ளுங்கள். அதுவும் அந்த துளசி மாலைக்கு முன்பாக நீங்க ஏற்ற வேண்டும். அடுத்ததாக கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 11 முறைகள் நீங்க சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய, எனது கடந்த கால துன்பங்கள் அகன்றிட அருள் புரிவாயாக அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அதற்கப்புறம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். உங்களின் 3 முக்கிய வேண்டுதல்களை நீங்க சொல்லணும். அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக 3 வேண்டுதல்களை உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம். இப்படி ஏற்றும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும். இதை நீங்க எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா, மாலை நேரத்தில், மாலை 6 மணியிலிருந்து 8 மணி இந்த ஒரு நேரத்துல நீங்க பண்ணலாம். இது விஷ்ணுவின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு நேரத்தில் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக மாற்றி அமைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு 100 மடங்கு அதிசய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். இந்த ஒரு பரிகாரம் செய்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்ல நீங்க காணப்போவது என்னென்ன தெரியுமோ? வீட்டில் இருந்த தடைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே குறைய தொடங்கும். உங்களிடம் முடங்கி போன அதிர்ஷ்டங்கள் கூட திறக்க ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும். நிதி ஓட்டமானது அதிகரிக்கும். மன அழுத்தமானது குறையும். துரோகத்திற்கு பிறகு காயப்பட்ட உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்தில் குணமடையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சாந்தி, உங்களுடைய மனதில் சாந்தியானது நிலைத்து நிற்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஆசையானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிறைவேறும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படும். எனவே நாளை சர்வ ஏகாதசி, ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு புண்ணியமான நாள். இந்த ஒரு வீடியோவை பார்த்து இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து பாருங்கள். ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். வயது வரம்பு கிடையாது. ஆண் பெண் என யாரும் தேவை கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். எனவே நாளை மாலை நேரத்தில் அந்த ஒரு நேரத்திற்குள் நீங்க செய்து விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வீடு முழுவதும் சாந்தி, செழிப்பு, தெய்வ அருள் அனைத்தையுமே நிரப்பும். நாராயணனுடைய அருளானது எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபத்துல அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு தீபத்தை நீங்களும் ஏத்துங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை ஏற்றி அவங்களையும் பயன்பட சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம்.